சீட் கொடுத்தால் செங்கோட்டையனை 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிப்பேன். செல்வம் பேட்டி. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட அதிமுக சீட் வழங்கினால் செங்கோட்டையனை எதிர்த்து போட்டியிட்டு 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிப்பேன் என செங்கோட்டையன் அண்ணன் மகன் செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் செங்கோட்டையன் தாவேகாவில் தாத்தா கதாபாத்திரத்தில் நடிக்க சென்றுள்ளார் என செல்வம் தெரிவித்துள்ளார். அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து அக்கட்சியில் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி மற்றும் நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளர் பதவிகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வம் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சமீபத்தில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். செங்கோட்டையனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக செல்வம் அதிமுகவில் இருந்து விலகி 2020ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தார். அங்கு அவருக்கு ஈரோடு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அண்மையில் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழலில்தான் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். செல்வத்துடன் அவர் ஆதரவாளர்களும் அதிமுகவில் இணைந்துள்ளனர். செல்வம் அதிமுகவில் இணைந்த நிலையில் இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதிமுக அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கியுள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர் பேசிய செல்வம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட வாய்ப்பு கேட்கிறேன். 1980இல் தனது தாத்தா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட வாய்ப்பு பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட செங்கோட்டையன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தற்போது அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை மீண்டும் போட்டியிட்டால் அவர் எதிர்த்து போட்டியிடுவேன். 60,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை தோற்கடிப்பேன் என தெரிவித்துள்ளார்.